ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 இயருக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோம், அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். ஸோ போயிட்டு பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் புரியும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல் வந்து 10 டேஸ் டார்கெட். 10 டேஸில் வந்து நம்ம என்னென்ன லெசன் படித்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23. ஸோ 23/7ல் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை படிக்க போகிறோம், ஓகேங்களா? தமிழில் 2 அதிகாரம், திருக்குறளில் 2 அதிகாரம் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறோம். ஸோ இந்த இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், நோட்ஸும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 வீடியோ. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டோபர் அகாடமியில் உள்ள அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு யாரோடைய சேனல் வந்து பெட்டராக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டேயில், அதாவது இந்த டே 1ல் நீங்கள் இந்த லெசன் எல்லாமே படிக்கணும். ஸோ இந்த லெசன் எல்லாமே படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறையா பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று நீங்கள் புதுசாக நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நியூவாக படிக்கிறவங்க, இப்போ தான் நியூவாக படிக்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 24ஆம் தேதி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஊக்கமுடைமை விருந்தோம்பல், இந்த 2 அதிகாரமும் படிப்போம். அதே மாதிரி நீங்கள் இப்போ திருக்குறள் வந்து 2 அதிகாரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் என்ன பண்ணிடுங்க, சைட் பை சைடு அப்படியே வந்து ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸும் அப்படி தான், ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்ட் 1ல் நீங்கள் ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு டாபிக் பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஒரு சப்டாபிக் பார்ப்பீங்க. ஸோ அந்த டாபிக் சம்மந்தமாக உள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸும் நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். ஒரு நாளில் படிக்கணுமா நோட்ஸ் எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் படித்து தான் ஆகணும். பேலன்ஸ் உள்ள ஜிகே லெசன்ஸ்க்கு தான் நான் 2 டேஸ் கொடுத்துருக்கேன். பாலிட்டிக்கு மட்டும் ஒரு நாள் ஒரு லெசன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா இப்போ 24ஆம் தேதி 4 அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 25ஆம் தேதி அறநூல்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா 4 அடியார் 4 மணிக்கடிகை படிப்போம். இந்திய அரசியலமைப்பில் 12th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 3. 26ஆம் தேதி பாருங்கள். ஸோ அதில் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பழமொழி 400, முதுமொழி காஞ்சோம். ஸோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு கொஞ்சம் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் படிச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நாள்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட புக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூனிட் 7க்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட புக் இருந்தால் அதிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி புக்கு இல்லாத பட்சத்தில் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம்தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜிகேயில் இந்திய பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம், ஓகேங்களா? 27 வந்து திரையடுகம் என்னென்ன இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் வந்து இந்திய பொருளாதாரம் பார்ப்போம். ஏன்னா அது வந்து ரொம்ப லாங் லெசன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 டேஸ் எடுக்கும். எப்படியும் நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 நாள் எடுக்கும். ஸோ அதனால் மட்டும் நான் 2 நாள் கொடுத்துருக்கேன் இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு, ஓகேங்களா? 28 வந்து சிறுபஞ்சு மூலம் இயலாதி, குப்தர்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்.
அதுக்கப்புறம் 29 பார்த்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள் ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அறநூல்கள் கம்ப்ளீட் ஆயிடும் 29ஓட. அதில் குப்தர்கள் 11th வந்து படிப்போம். 30ஆம் தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதோட வந்து தமிழ் ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி சயின்ஸ் பார்ப்போம். அமிலம் காரம் உப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது பார்க்கலாம். அது மெட்டீரியல் அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஜிகேல குப்தர்கள் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா 11th குப்தர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் 2 days கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 8 வந்து இதில் பார்ப்போம். 31ஆம் தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே சயின்ஸில் அமிலம் காரம் உப்பு படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 part மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து 30ஆம் தேதியோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ 31ஆம் தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கிருஷ்ணபா அகாடமியில் 645 சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக முடித்தாங்க இல்லையா. ஸோ அதில் பார்ட் 1 வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பாருங்கள். இதுலேருந்து சம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் விஷனை தான் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதையும் வந்து சைட் பை சைட் நம்ம பார்த்துடலாம், எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வந்து ஷெட்யூல் உங்களுக்கு 10 days ஷெட்யூல் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 10 daysல இதை படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 to 4 days எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா தெளிவாக படிக்கிறத நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.